ஸ்ரீவைகுண்டம் அருகே கனமழை வெள்ளத்தால் இடையில் நிறுத்தப்பட்ட திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் வெளியேற முடியாமல் 23 மணி நேரமாக தவிக்கும் 500 பயணிகள். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த மேலும் 4 அமைச்சர்கள் நியமனம். ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின், ராஜகண்ணப்பம், மூர்த்தி ஆகியோரை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 4 தென் மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க 3 சிறப்பு குழுக்களை நியமித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. 5000 பேர் களப்பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களில் இன்றும் அதி கனமழை பெய்யும். நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை நண்பகல் 12 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கிறார். வெள்ள நிவாரணப் பணிகள் தொடர்பாக தமிழக அரசு முழுவீச்சில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் போதிய நிதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் எழுதப்பட்டிருந்தது. தமிழக அரசு தரப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான கடிதத்தை எழுதியிருந்தார். அதற்கு அடுத்ததாக மத்திய குழுவிடமும் நேரில் வலியுறுத்திய நிலையில் தற்போது பிரதமரை நேரில் சந்தித்து செல்வதற்காகவும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதிய அளவுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று கோருவதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக நேரம் கோரிந்த நிலையில் தற்போது 12 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறுவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து எடுத்துரைக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிடமிருந்து போதிய அளவு நிதியை கோருவார் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னையை புரட்டி போட்ட நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்தது. இந்த நிலையில் இந்த பாதிப்பிற்காக போதிய நிவாரணமாக இடைக்கால நிவாரணமாக சுமார் 5000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் முதற்கட்டமாக 490 கோடி ரூபாய் நிதி என்பது விடுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மத்திய குழுவினர் நேரில் வந்து வெள்ள பாதிப்பு தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இவர்களிடமும் மத்திய அரசு போதிய நிதியை விடுவிக்க வற்புறுத்துமாறும் இது தொடர்பாக அறிவுறுத்துமாறும் தற்போது தமிழ்நாடு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. மீண்டும் சுசித்ரா, தற்போது விவரம் என்ன? தற்போது எதற்காக இந்த சந்திப்பு? இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இப்ப தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்பிற்கான நிவாரண நிதியை உடனடியாக விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாளை பிற்பகல் 12 மணிக்கு பிரதமரை சந்தித்து முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக வலியுறுத்த உள்ளார். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள பிரதமருடைய அலுவலகத்தில் நடைபெறும் இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அவர் முன்வை கொடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சென்னை வெள்ளம் மட்டுமல்லாமல் தற்பொழுது தென் தமிழகத்தில் நிலை வரும் கடும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் கோரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 12 மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான தகவலை பகிர்ந்தீங்க சுசித்ரா. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. மண்ணரிப்பு காரணமாக தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதால் திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் ரயில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 22 மணி நேரமாக உணவு உள்ளிட்டவை இன்றி 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பயணிகளை சந்திப்பதற்காக களத்திலிருந்து நியூஸ் 18 குழு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். கனமழையின் காரணமாக
மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதால் ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரயிலில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் 22 மணி நேரத்திற்கும் மேலாக உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் எதுவும் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். இது தொடர்பாக களத்திலிருந்து நியூஸ் 18 பிரத்யேக செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இதன் செய்தி எதிரொலியாக பல்வேறு கட்ட உதவிகளை நாடுவதற்காக அரசு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முதற்கட்டமாக ரயிலில் சிக்கி தவித்து வரக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி கிளம்பிய அந்த ரயில் 800 பயணிகளுடன் நேற்று அதிகாலை சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயில் நிறுத்தப்பட்டது. அந்த தண்டவாளம் சேதமடைந்த ரயில் நிறுத்தப்பட்டது. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் கிராம மக்கள் ஒரு 300 பயணிகளை மீட்டு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தங்க வைத்தனர். எஞ்சி உள்ள 500 பயணிகள் ரயிலிலேயே தற்பொழுது வரை தவித்து வருகின்றனர். காலையில் இருந்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட எந்த விதமான குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த விதமான வசதிகளும் செய்யப்படவில்லை. காரணம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாலம் முழுவதும் நீரில் மீட்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லும் அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே ரயில்வே நிர்வாகம் எவ்வாறு அந்த பயணிகளை பாதுகாப்பாக வைப்பது, அவர்களுக்கு உணவு வழங்குவது என்பது குறித்து ஒரு உயர்மட்ட கூட்டம் மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் முடிவில் முதல் கட்டமாக ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு 2 டன் உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் உணவுப் பொருட்களுடன் தற்பொழுது அங்கு ஸ்ரீவைகுண்டம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தூத்துக்குடியில் இருந்து ஒரு சாலை மார்க்கமாக ரயில்வே உயர் அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தேவையான அடிப்படை பொருட்களுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். 2 வகையிலும் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதே வேளையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தற்பொழுது அந்த ரயில் நிலையத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான தொடர்புகளும் இலகுவாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே ஜெனரேட்டரும் கொண்டு சென்று அங்கு அந்த ரயிலில் உள்ள 500 பயணிகளை இரவு அந்த ரயில் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக பாதுகாத்து அதன் பிறகு நாளை, அதாவது நாளை காலை, செவ்வாய்க்கிழமை காலை அவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சாலை மார்க்கமாகவோ அல்லது ரயில் மார்க்கமாகவோ அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு. இந்த ரோடு ஃபுல்லா நம்ம நடந்து வந்தோம். இங்க ரோடு இல்ல. திருச்செந்தூர் சென்னை விரைவு